அனைவருக்கும் அன்பு நிறைந்த வணக்கம். வெகு நாட்களுக்கு பிறகாக மீண்டும் உங்களை ஒரு இலக்கிய பரிந்துரையில் சந்திப்பதில் எனக்கு மகிழ்ச்சி. இன்னைக்கு ஒரு பெரிய திட்டமிடலோடு வந்திருக்கேன். ரொம்ப காலம் இடைவெளி எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் படிக்கிறதுக்காகவும் கொஞ்சம் புற சூழல் காரணமாகவும் காணொலி பதிவிட முடியல. இன்னைக்கு இந்த திட்டமிடலில் திருக்குறளை உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு திட்டமிட்டு வந்திருக்கேன். அறம் பொருள் இன்பம் என்று முப்பாலாக பிரித்திருக்கிற திருக்குறளை ஒவ்வொரு அதிகாரமாக பார்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். அந்த அதிகாரத்தில் முதல் பரிந்துரையாக அன்புடைமை அப்படிங்கிற அதிகாரத்தை எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சமீபத்தில் நான் மேல்கணக்கு நூல் கவிஞர் யுகபாரதியின் மேல்கணக்கு புத்தகம் படித்தேன். அந்த புத்தகத்தில் உரையாசிரியர்களின் துணை இல்லாமல் எப்பொழுது ஒரு பாடலை புரிந்து கொள்கிறோமோ அப்போதுதான் நம்ம சிறந்த இலக்கிய வாசகராக மாறுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை படித்தேன். எனக்கு ரொம்ப அந்த வார்த்தை பிடிச்சிருந்துச்சு. இருந்தாலும் உரையாசிரியர்களின் துணை இல்லாமல் படிக்க முடியல அப்படின்னு சில இருக்கு. இந்த திருக்குறளை சொல்லணும் அப்படின்னு முடிவெடுக்கும் போது நிறைய உரையாசிரியர்கள் இருக்காங்க. அண்மையில கவிஞர் வைரமுத்து ஐயாவோட வள்ளுவர் மறை வைரமுத்து உரை புத்தகம் படித்தேன். அதுக்கப்புறமாக தான் திருக்குறள் மேல இன்னும் ஒரு விதமான ஈர்ப்பும் ஒரு விதமான புரிதலும் அதிகமாக வந்துச்சு. அந்த அடிப்படையில் அந்த புத்தகத்தை துணையாகவும் நான் எடுத்துக்கிறேன். நிறைய உரைகளையும் கொஞ்சம் வாசிச்சு பார்த்தேன். அந்த அடிப்படையில் எனக்கு அந்த திருக்குறள் என்ன மாதிரி வாசிச்சுன்னே புரிதலுக்கு உட்படுத்துதோ அந்த புரிதலை உங்களோட பகிர்ந்துக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். இந்த அன்புடைமை அப்படிங்கிற அதிகாரத்திலிருந்து ஒரு 2 குறள்களையும் அந்த அதிகாரத்தை பற்றியும் பேசுவோம். அன்புடைமை அப்படிங்கிற அதிகாரம் 8வது அதிகாரம். அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு அப்படின்னு திருக்குறள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த திருக்குறள். ஒருத்தன் எவனெல்லாம் இன்புற்று வாழ்றானோ, ஏன் அப்படி வாழ்றான் அப்படின்னா அவன் அன்புற்று வாழ்றான்னு அர்த்தம். ஒரு மனிதன் அன்புற்று இருக்கிறான், ஒருத்த மனிதன் சந்தோஷமா இருக்கிறான் அப்படின்னா அது காரணம் அவன் எல்லோரிடத்திலும் அன்பா இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லி அந்த திருக்குறள் எனக்கு புரிதலை கொடுத்துச்சு. ரொம்ப எனக்கு இந்த திருக்குறள் பிடிச்சிருந்துச்சு. அடுத்து 76வது திருக்குறள். அறத்திற்கு அன்புசார் என்ப அறியார் மரத்திற்கும் அக்தே துணை அப்படின்னு ஒரு திருக்குறள். இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அறத்திற்கு தான் அன்பு சார்புடையது அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். மரத்துக்கும் அதுதான் துணை அப்படின்னா மரம்னா உங்களுக்கு தெரியும் வீரம். வீரத்துக்கும் அதுதான் துணையா இருக்கு. ஒருத்தன் வீரனா இருக்கான் அப்படின்னாக்கும் அதுக்கும் அன்பு தான் துணையா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த திருக்குறள் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இன்னும் இது போன்ற சிறந்த திருக்குறள்களையும் சிறந்த பாடல்களையும் நான் உங்களுக்கு ஆற்றுப்படுத்தணும்னு ஆசைப்படுறேன். ஒவ்வொரு அதிகாரத்திலும் ஒரு 2-3 திருக்குறள்களை எடுத்து அதை உங்களுக்கு அறிமுகப்படுத்தணுங்கிற ஒரு பெரிய முயற்சியில் ஈடுபட்டிருக்கேன். அந்த சாத்தியப்படுத்துதலை காலம் எனக்கு செஞ்சு கொடுக்கும் நம்புறேன். வணக்கம். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம்.